ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்பவே புதுவிதமான ஒரு டிஃபன் ரெசிபி ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த டிஃபன் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 உருளைக்கிழங்கு ஒரு 3 முட்டை இருந்தால் போதும். ரொம்ப சுவையான டிஃபன் ரெசிபி குறைவான நேரத்தில் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய தோல்களை நீக்கிக்கங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே இந்த மாதிரி காய் சிவறதை வச்சுக்கோங்க. இதை நல்லா இப்போ துருவ ஆரம்பிச்சிருங்க. 2 உருளைக்கிழங்குமே நல்லா துருவி எடுத்துக்கங்க. இப்போ துருவின உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒரு துணியை ஒன்று பரப்பி அது மேலே கொட்டிட்டு நல்லா அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ உருளைக்கிழங்க நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அடுத்ததா வேறொரு பாத்திரத்தில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முட்டை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் 5 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் இருக்கட்டும். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்குல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கா சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையும் இதோட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்க்குறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவோ இல்லைனா கடலை மாவோ தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதில் டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். அதுவும் எடுத்தோடனே எல்லா மாவையும் சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். முட்டையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், உருளைக்கிழங்குல கொஞ்சம் தண்ணீர் இருக்கும் எப்படியும், அது மட்டுமே போதும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதை நான் இன்னைக்கு 2 ஈக்குவல் போர்ஷனாக பிரித்து ஊற்ற போகிறேன். அதனால இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பேனில் பாதியை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா பஞ்சு போல் இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம மேலே கொஞ்சமாக எள்ளு தூவிக்கலாம். எள்ளு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பெள்ளு எது வேணாலும் தூவிக்கலாம். எள்ளு முற்றிலும் ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். கொஞ்சமாக லைட்டாக அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பகுதி நல்லா சிவந்து இருக்கணும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க, ஆனால் உடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. இப்போ இதை 1 நிமிஷம் போல் மறுபடியும் வேக விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்முடைய சுவையான புதுவிதமான டிஃபன் ரெசிபி ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. எஸ்பெஷலி இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணாமல் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இதை நீங்கள் டிஃபன் ரெசிபியாக மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு லஞ்சாக கூட கொடுத்து விடலாம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு ஹார்ட் ஆகாது. ஏன்னா இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம். அந்த மாதிரி முட்டை சேர்த்துருக்கோன்றதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். சைட் டிஷ் எதுவுமே செய்யாமல் ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப சூப்பரான டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பரில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.